ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஸ்டோரி கேட்டு ஆதரவு தர உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த இருண்ட அறைக்குள் ஆகாஷின் மூச்சுக்காற்று மட்டுமே கனமாக ஒலித்தது. டாக்டர் ராஜேந்திரன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆகாஷின் காதுகளில் இடியாக இறங்கியது. அவனது உடல் நடுங்கியது. ஒரு போலீஸ்காரனாக பல கிரிமினல்களை பார்த்திருக்கிறான். ஆனால் ஒரு குடும்பமே சேர்ந்து இவ்வளவு பெரிய சதியை அரங்கேற்றும் என்று அவன் நினைக்கவில்லை. டாக்டர், என்ன சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி? எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் தெளிவா புரிகிற மாதிரி சொல்லுங்க. அகிலா யாரு? அஸ்வின் யாரு? இவங்க பின்னணி தான் என்ன என்று ஆகாஷ் தடுமாறிய குரலில் கேட்டான். அவனது நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின. டாக்டர் ராஜேந்திரன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தனது கதையை தொடங்கினார். அந்த வார்த்தைகளில் 9 வருட வலியும் குற்ற உணர்வும் கலந்திருந்தது. சொல்கிறேன் சார், எல்லாம் சொல்கிறேன். அந்த அஸ்வின் வேற யாரும் இல்லை. என்னோட சொந்த அண்ணன் ராஜலிங்கத்தோட பையன்தான். என்னோட அண்ணன் ராஜலிங்கம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு தான் இந்த ஊர் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பணக்கார முகமூடிக்கு பின்னாடி ஒரு விகாரமான கருப்பு பக்கம் இருக்குது சார். ராஜேந்திரன் தனது உலர்ந்த உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு தொடர்ந்தார். அவர் பண்ணுறது சாதாரண தொழில் இல்லை சார். ட்ரக் பிஸ்னஸ், போதை பொருள் கடத்துறது தான் சார் அவரோட மெயின் பிஸ்னஸ். அது மட்டும் இல்லை, அப்பாவி பொண்ணுங்களை வச்சு தப்பான தொழில் பண்ணுறதும் அவரோட அன்றாட வேலை. சொல்லப்போனால் இப்போ அஸ்வின் கூட அம்மாவாக இருக்கிறாங்களே, அவங்க அஸ்வினோட உண்மையான அம்மாவே இல்லை. ஆகாஷ் திகைப்போடு அவரை பார்த்தான். அஸ்வினோட உண்மையான அம்மா ரொம்ப நல்லவங்க சார். என் அண்ணன் பண்ணுற இந்த அசிங்கமான தொழில்களை தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. ஆனால் அந்த மிருகத்தை அவங்களால மாற்ற முடியலை. கடைசியில் ஒரு கட்டத்தில் மனம் உடஞ்சி தற்கொலை பண்ணிக்கிட்டு தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டாங்க. அவங்க செத்த கொஞ்ச நாள்லேயே என் அண்ணன் ஒரு டீலிங்குக்கு போன இடத்துல பிடிச்சி கூட்டிகிட்டு வந்த ஒரு பொண்ணு தான் இப்போ அஸ்வினுக்கு அம்மாவாக இருக்காங்க. அவங்களும் அந்த கூட்டத்தில் ஒருத்தங்க தான். ஆகாஷுக்கு தலையே சுற்றியது. அப்படியென்றால் அகிலா எப்படி அங்கே போனாள்? அதுதான் சார் விதி. ஒரு நாள் என் அண்ணன் ஒரு பொண்ணு விஷயத்தில் தப்பு பண்ண போய் ஊரில் மாட்டிக்கிட்டாரு. அந்த பெரிய வாக்குவாதத்தில் ஆத்திரப்பட்ட என் அண்ணன் ஒருத்தரை தூக்கி போட்டு மிதிச்சாரு. அடிப்பட்ட அந்த ஆளை என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. போலீஸ் விசாரித்தப்ப என் அண்ணன் என்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினாரு. உண்மை தெரிஞ்சா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், என்னை மாட்டி விடாதன்னு அழுதாரு. ஆனால் ஒரு டாக்டராக என்னால் பொய் சொல்ல முடியல. நான் உண்மையை சொல்லிட்டேன். அவர் ஜெயிலுக்கு போனார். ராஜேந்திரன் அழத் தொடங்கினார். ஜெயிலில் இருந்து வெளியே வந்த அதே நிமிஷம் என் அண்ணன் பண்ண வேலை என்னோட 3 வயசு குழந்தைய கடத்தினது தான். அந்த பாவி என் மகளை எதுக்காக வளர்த்தான்னு நினைக்கிறீங்க? பாசத்துக்காக இல்லை சார். அவரோட அசிங்கமான தொழிலுக்கு ஒரு கருவியாக தேவைப்படம் தான் அவளை பொத்தி பொத்தி வளர்த்தாரு. ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா அப்போவே ஏதாச்சும் பண்ணியிருப்பான். ஆனால் பொம்பளை பிள்ளைங்க மேலே அவனுக்கு எப்பவும் ஒரு கண்ணு உண்டு. ஆகாஷ் பற்களை நரவென கடித்தான். மிருகம், அவன் ஒரு பச்சை மிருகம். அவரோட தொழிலை அதோட நிறுத்தல சார். அஸ்வினுக்கும் அதையே சொல்லி கொடுத்தாரு. அஸ்வின் ஒவ்வொரு ஊராக போகிறது பிஸ்னஸ் விஷயமா இல்லை, இந்த ட்ரக் டீலிங் பேசுகிறதுக்கு தான். நான் பல தடவை என் பொண்ணு அகிலாவை பார்த்து பேச முயற்சி பண்ணினேன் சார். ஆனால் எப்போ உன் மகளுக்கு உண்மை தெரியுதோ அடுத்த நிமிஷம் அவளை உயிரோட விடமாட்டோன்னு அண்ணனும் அஸ்வினும் மிரட்டுனாங்க. என் மக உயிரோடு இருக்கணும்னு ஒரே பயத்தில் நான் மௌனமாக இருந்துட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அகிலாவுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். அப்போ தான் அந்த சுமதி மேட்டரில் ரிப்போர்ட்டை மாற்ற சொல்லி வந்தாங்க. என் மகளை காட்டி மிரட்டியே தான் அந்த பாவத்தையும் செய்ய வச்சாங்க. ஆகாஷ் ஆவேசமாக கேட்டான். அப்போ எதுக்கு டாக்டர் உங்களை 9 வருஷமாக இப்படி அடைச்சி வச்சுருக்காங்க? சார், ஒரு நாள் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு என் பொண்ணு அகிலாவை பார்த்து உண்மையை சொல்லிடலான்னு கிளம்புனேன் சார். ஆனால் அது எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே என்னை வெளியே விட்ட ஆபத்துன்னு பயந்து இங்கேயே அடைச்சி வச்சிட்டாங்க. அப்பப்போ என் பொண்ணு அகிலாவோட வீடியோக்களை காட்டுவாங்க. அதை வச்சு தான் சார் நான் இப்போ வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
என்ன இப்போ வரைக்கும் உயிரோட விட்டு வச்சிருக்கிறது தான் ரொம்ப பெரிய அதிசயம் சார். ஆகாஷுக்கு இப்போது எல்லாம் ஒரு தெளிவான சித்திரமாக புரிந்தது. ஒரு போலீஸ்காரனின் இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடித்தது. அஸ்வின் மட்டும் இந்த சதி வலையில் இல்லை. அவனது மொத்த குடும்பமே ஒரு கிரிமினல் கும்பல். அதனால்தான் அகிலாவை வசந்திடம் பழிவாங்க அனுப்பும்போது அந்த பெண்ணின் வாழ்க்கையை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. ஏனென்றால் அவளை அவர்கள் ஒருபோதும் குடும்ப உறுப்பினராக நினைக்கவே இல்லை. மாறாக ஒரு ஆயுதமாக மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆகாஷ் அந்த இருட்டில் நின்றபடி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அகிலா நேசிப்பது ஒரு பொய்யான உறவை. அஸ்வினின் அந்த பயங்கரமான ஆட்டம் இவ்வளவு ஆழமானது என்று அவனால் நம்பவே முடியவில்லை. டாக்டர் டாக்டர் வாங்க, முதல்ல இந்த நரகத்தில் இருந்து வெளியே போகலாம். அஸ்வின் இனி ஒரு நிமிஷம் கூட தப்பிக்க முடியாது என்று ஆகாஷ் உறுதியாக சொன்னான். டாக்டர் ராஜேந்திரனை அங்கிருந்து அழைத்து செல்ல ஆகாஷ் முயற்சி செய்தபோது அவர் பயத்தில் பின்வாங்கினார். இல்லை இல்லை தம்பி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வரல. நான் இங்கே இருந்து தப்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அந்த மிருகங்க என் பொண்ணை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவளோட உயிருக்கு நானே யமனாயிடுவேன் என்று கதறினார். ஆகாஷ் மெதுவாக அவரது அருகில் வந்து அமர்ந்து அவர் தோள்களை பற்றினான். சார், நிதானமாக கேளுங்க. உங்கள் பொண்ணு இப்போ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தெரியுமா என்றான். ராஜேந்திரன் அதிர்ச்சியில் விழிகளை விரித்தான். என்ன, என் பொண்ணுக்கு கல்யாணமா? அவங்க அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லையே. அவளை ஒரு கரியத்தானே வச்சிருந்தாங்க என்று திகைப்புடன் பார்த்தார். ஆகாஷ் ஒரு மெல்லிய புன்னகையுடன், சார், உங்கள் பொண்ணு அகிலா இப்போ என்னோட வீட்டில் தான் இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணி இருக்கிறது என் கூட பிறந்த சொந்த தம்பி வசந்த். அவ இப்போ ஒரு போலீஸ்காரனோட குடும்பத்தில் பாதுகாப்பாக இருக்கா சார் என்றான். இந்த வார்த்தையை கேட்டதும் ராஜேந்திரனின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. ஒரு தந்தைக்கான அந்த பேரானந்தம் அவர் முகத்தில் மின்னியது. என் பொண்ணு அகிலா. தம்பி, நீங்கள் அவளை பார்த்துருக்கீங்களா? அவள் எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவளை நல்லா பார்த்துக்க சொல்லுங்க தம்பி. நான் இந்த 9 வருஷமாக உயிரை பிடிச்சிட்டு இருக்கிறதே அந்த பாவிங்க கிட்ட இருந்து என் பொண்ணு என்னைக்காவது விடுபடுவான்னு தான். இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது சார். என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே ஆகாஷின் கைகளை பற்ற முயன்றவரின் கைகள் அந்த பாதையிலேயே தளர்ந்தன. அவர் கண்கள் நிலைகுத்தி நிற்க அந்த பாழடைந்த அறையிலேயே அவரது உயிர் பிரிந்தது. ஆகாஷுக்கு உலகமே தலைகீழாக சுழல்வது போல் இருந்தது. டாக்டர் டாக்டர், கண்ணை திறங்க என்று கத்தினான். ஆனால் பலனில்லை. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கதையாகிவிட்டது. இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு கண்டுபிடித்த அந்த ஒரே சாட்சியும் மௌனமாகிவிட்டது. அவர் வாய் திறந்து ஒரே ஒரு முறை சாட்சி சொல்லியிருந்தால் அஸ்வினின் மொத்த சாம்ராஜ்யத்தையும் இடித்து தள்ளியிருக்கலாம். ஆனால் இப்போது எல்லாம் மீண்டும் ஒரு இருண்ட குகைக்குள் சென்றது போல தனித்து நின்றான் ஆகாஷ். குழப்பத்துடனும் ஆத்திரத்துடனும் வெளியே வந்த ஆகாஷை பார்த்து ரவி ஓடி வந்தார். என்ன சார், என்ன ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னார் என்று கேட்கும் முன்பே ஆகாஷின் சட்டை பையில் இருந்த ஃபோன் அதிர்ந்தது. எடுத்தான். மறுமுனையில் அதே நக்கலான சிரிப்பு. அஸ்வின். எப்பா ஆகாஷு, நீ ரொம்ப பெரிய ஆள்தான்ப்பா. நான் நினச்சதை விட நீ ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கே. அது எப்படிப்பா ஒரு சின்ன துரும்ப பிடிச்சி அப்படியே மலை மேலே ஏறி வந்துட்ட என்று அஸ்வின் கிண்டலாக கேட்டான். ஆகாஷ் பற்களை கடித்தபடி அஸ்வின் என்று உருமினான். என்ன மச்சான், உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் கண்காணிச்சிட்டே தான் இருக்கேன்டா. என்ன, என்னோட சித்தப்பா எல்லா உண்மையும் சொல்லிட்டாரா? நீ அவரை பார்க்க போகிறன்னு எனக்கு தெரியும் தம்பி. அதனால தான் காலையிலேயே அவருக்கு சாப்பாட்டில் அந்த பாய்சன்னு சொல்லுவாங்க இல்லை, பாய்சன் அந்த பாய்சனை கலந்து கொடுத்துட்டேன். அவருக்கு உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிருக்குமே. இப்போ அவர் பிணமாத்தானே முன்னாடி கிடக்காரு என்று சிரித்தான் அஸ்வின். ஆகாஷின் கண்கள் சிவந்து நரம்புகள் புடைத்தன. அஸ்வின், நீ ஒரு மனுஷனே இல்லடா. உன் சொந்த சித்தப்பாவையே கொண்டிருக்க. மச்சான் இன்ஸ்பெக்டரு, இது பிஸ்னஸ்டா. எனக்கு குறுக்க யார் வந்தாலும் அவங்க முடிவு இதுதான். சவால் விடுறேன்டா, முடிஞ்ச என்னை நெருங்கி பாருடா
என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்தான் அஸ்வின். ஆகாஷின் கண்கள் இப்போது வேட்டையாட துடிக்கும் வேங்கையின் கண்களாக மாறின. ஒரு பக்கம் வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள், மறுபக்கம் அஸ்வினின் சதுரங்க ஆட்டம். இது எதுவுமே தெரியாமல் அண்ணனை கண்மூடித்தனமாக நம்பும் அகிலா என அனைத்தும் சேர்ந்து அவனை சுழற்சி அடித்தது. அஸ்வின் தனது ஆட்டத்தை முடித்துவிட்டான் என்று நினைக்கிறான். ஆனால் ஆகாஷின் ஆட்டம் இனிதான் தொடங்கப் போகிறது. டாக்டர் ராஜேந்திரனின் உயிரற்ற உடலுக்கு முன்னால் ஆகாஷ் ஒரு சிலையாக உறைந்து நின்றிருந்தான். அவனது கைகள் இறுகி நரம்புகள் புடைத்தன. அஸ்வினின் அந்த நக்கல் சிரிப்பு இன்னும் அவன் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது. ஒரு மாபெரும் உண்மையின் திறவுகோலாக இருந்த அந்த மருத்துவர் அவன் கண்முன்னாலேயே அநியாயமாக அஸ்வினின் விஷத்துக்கு பலியாகிவிட்டார். ஒரு போலீஸ்காரனாக குற்றவாளியை நெருங்கியும் ஆதாரத்தை இழந்த அந்த தோல்வி அவனை எரிமலையாக சுட்டது. அந்த சமயத்தில்தான் அவனது ஃபோன் அதிர்ந்தது. அது அவனது வக்கீலிடமிருந்து வந்த அழைப்பு. ஆகாஷ், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கோர்ட்டில் உங்களுக்கும் வர்ஷினிக்கும் இடையிலான விவாகரத்து கேஸோட முதல் விசாரணை இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கணும். வர்ஷினி தரப்பில் இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டாங்க என்று சொல்லி ஃபோனை துண்டித்தார். ஆகாஷின் இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது. ஒரு புறம் அஸ்வினின் அசுரத்தனமான சதி, மறுபுறம் உயிருக்கு உயிரான மனைவியை பிரிய வேண்டிய கட்டாயம். கோபத்தையும் சோகத்தையும் தன் நெஞ்சுக்குள்ளேயே அடக்கி கொண்டான். தன் உணர்ச்சிகளை இப்போது வெளிப்படுத்தினால் காரியம் கெட்டுவிடும் என்பது அவனுக்கு தெரியும். மெல்ல தன்னை சமாளித்து கொண்டு ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்தான். டாக்டர் ராஜேந்திரனின் உடல் அப்புறப்படுத்தப்படும் வரை அங்கேயே நின்று ஒரு மருத்துவராகவும் தந்தையாகவும் அவர் பட்ட வலிகளை எண்ணி வருந்தினான். மறுநாள் விடிந்தது. ஆனால் ஆகாஷின் வாழ்விலோ வெளிச்சம் வரவில்லை. அவன் கோர்ட்டிற்கு புறப்பட தயாரானான். அவனது அம்மா மற்றும் அப்பா இருவரும் ஆகாஷுடன் செல்வதற்கு தயாராக இருந்தனர். வசந்த் அவர்களிடம், அம்மா, அப்பா, நீங்கள் யாரும் இப்போ வர வேண்டாம். அங்கே வந்து நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணவா? அண்ணனோட வாழ்க்கை இப்போ ஒரு இக்கட்டான கட்டத்தில் இருக்குது. நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் இங்கேயே இருங்க என்று சொல்லிவிட்டு ஆகாஷின் பக்கம் திரும்பினான். அண்ணா, எது நடந்தாலும் பொறுமையாயிரு. உன்னையும் அண்ணியும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று ஒரு தம்பியாக ஆகாஷின் கைகளை பற்றினான் வசந்த். அந்த வார்த்தைகள் ஆகாஷுக்கு சற்று ஆறுதலை தந்தன. அவர்கள் காரில் ஏற தயாரான போது ஆகாஷின் கண்கள் வீட்டிற்குள் வேலை செய்து கொண்டிருந்த அகிலாவை தேடின. அவனது மூளை இப்போது ஒரு போலீஸ்காரனாக வேலை செய்தது. டாக்டர் ராஜேந்திரன் சொன்ன அந்த ரகசியம், அகிலா அஸ்வினின் தங்கை இல்லை, டாக்டரின் மகள் என்ற உண்மை அஸ்வினுக்கு தெரியும். இப்போது சாட்சியான டாக்டர் கொல்லப்பட்டு விட்டார். அடுத்த குறி அகிலாவாக கூட இருக்கலாம். அவளை வீட்டில் தனியாக விடுவது ஆபத்து என்று ஆகாஷின் உள்ளுணர்வு எச்சரித்தது. வசந்த், அகிலாவையும் கூப்பிடு, அவளும் நம்ம கூட வரட்டும் என்றான் ஆகாஷ். வசந்த் திகைத்து போய் ஆகாஷை பார்த்தான். அண்ணா, அவளை எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனோம்? இது உனக்கு அன்னைக்கு இடையே உள்ள பிரச்சனை. இதில் அவளுக்கு என்ன சம்பந்தம்? அவள் இங்கேயே இருக்கட்டுமே என்று மறுத்தான். ஆகாஷின் மனதிற்குள் பயம் பெருகியது. அஸ்வின் தனது பிடியிலிருந்து உண்மை நழுவிவிடக்கூடாது என்பதற்காக அகிலாவிற்கு எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவான். வசந்த், நான் சொல்கிறத கேளு, மறுத்து பேசாத. அகிலாவையும் கூப்பிடு, அவளும் நம்ம கூட வரணும், அவ்வளவுதான் என்று ஆகாஷ் அதிகாரமாக சொன்னான். அண்ணனின் குரலில் இருந்த அந்த அசாதாரணமான உறுதியை கண்ட வசந்த் அதற்கு மேல் கேள்வி கேட்க துணியவில்லை. அகிலா, சீக்கிரம் கிளம்பு, நீயே எங்க கூட வர்ற என்று வசந்த் குரல் கொடுத்தான். அகிலா குழப்பத்துடன் ஓடி வந்தாள். அத்தை மாமாவையே வர வேண்டான்னு சொல்லிட்டு என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க என்று புரியாமல் பார்த்தாள். ஆனாலும் அவர்கள் பார்வையில் இருந்த தீவிரம் அவளை பேச விடாமல் செய்தது. மூவரும் கனத்த இதயத்தோடு காரில் ஏறி நீதிமன்றத்தை நோக்கி புறப்பட்டனர். ஆகாஷ் ஜன்னல் வழியே வெறித்து பார்த்தபடி வந்தான். நீதிமன்ற வளாகம் வழக்கம் போல பரபரப்பாக இருந்தது. ஆனால் ஆகாஷிற்கு சுற்றியுள்ள உலகம் எதுவுமே தெரியவில்லை. கார் நின்றதும் அவன் கண்கள் முதலில் தேடியது தன் உயிர் வர்ஷினியை, தன் இரத்தம் மகிழை. காரில் இருந்து இறங்கிய அதே வேகத்தில் ஆகாஷ் வர்ஷினியின் அருகில் ஓடி சென்றான். அங்கே மகிழ் ஆகாஷை பார்த்ததும் அப்பா என்று கைகளை நீட்டினான். ஆகாஷ் ஓடி சென்று தன் மகனை வாரி அணைத்து கொண்டான். அவனது பிஞ்சு முகத்தில் முத்தமழை பொழிந்தான். ஒரு காவல்துறை அதிகாரியாக இத்தனை காலம் காட்டிய வீரமெல்லாம் அந்த ஒரு நொடியில் கரைந்து போனது. மகனின் வாசம் அவன் நாசியில் பட்டபோது இத்தனை நாள் அவன் சுமந்த வலிகள் அனைத்தும் ஒரு கணம் மறைந்தன.
மகிழை தூக்கி கொண்டே வர்ஷினியின் முகத்தை பார்த்தான். அவளிடம் ஏதோ பேச முற்பட்டு அவனது இதழ்கள் துடித்தன. வர்ஷினி என்று அவன் குரல் எடுப்பதற்குள் ஒரு சுவர் போல வர்ஷினியின் பெற்றோர் அவர்களுக்கு இடையே வந்து நின்றனர். வர்ஷினி அப்பா ஆகாஷை ஒரு அந்நியனை போல பார்த்தார். போதும் ஆகாஷ், இதுக்கு மேலே இங்கே எந்த பேச்சும் வேண்டாம். எதுனாலும் கோர்ட்டில் ஜட்ஜ் முன்னாடி பார்த்துக்கலாம். இனிமேலும் என் பொண்ணை உங்கள் கூட அனுப்பி வைக்க நாங்கள் தயாராக இல்லை. அந்த நம்பிக்கையை நீங்கள் எப்போவோ உடைச்சிட்டீங்க என்று சொன்னார். வர்ஷினியின் அம்மா வர்ஷினியின் தோளை பிடித்து தன்னோடு இழுத்து கொண்டார். ஆகாஷ் ஒரு கணம் சிலையாக நின்றான். அவன் கண்கள் வர்ஷினியை பார்த்தன. வர்ஷினியின் முகம் அழுது அழுது வீங்கி போயிருந்தது. கண்களில் இருந்த கருவளையங்கள் அவள் கடந்த சில நாட்களாக ஒரு நொடி கூட உறங்கவில்லை என்பதை அப்பட்டமாக சொல்லியது. வர்ஷினியின் நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. ஆகாஷை பார்த்த அந்த வினாடி ஓடி சென்று அவனது மார்பில் சாய்ந்து கொண்டு, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுங்க என்று கதறி அழ வேண்டும் என அவள் உள்ளம் துடித்தது. அவனது ஸ்பரிசத்துக்காக அவள் ஏங்கினாள். ஆனால் தன் பெற்றோரின் பிடிவாதம் அவளை ஒரு விலங்கால் கட்டி போட்டிருந்தது போல உணர வைத்தது. ஆகாஷ் தன் மகனை அவளிடம் ஒப்படைக்கும் போது இருவரது விரல்களும் எதேச்சையாக ஒன்றை ஒன்று உரசிக்கொண்டன. அந்த ஒரு நொடி தீண்டலில் 1000 கதைகள் இருந்தன. ஆனால் வர்ஷினி தன் உணர்ச்சிகளை இரும்பு கவசமிட்டு அடக்கி கொண்டாள். அவளது இதயம் துடித்தாலும் முகம் எந்த சலனமும் இல்லாத கல் சிலையைப் போலவே இருந்தது. அவள் ஆகாஷின் கண்களை நேராக பார்க்க துணிவின்றி தலைகுனிந்து நின்றாள். சற்று தள்ளி நின்ற வசந்த் தன் அண்ணனின் நிலையை பார்த்து வேதனைப்பட்டான். நீதிமன்ற மணி ஒலித்தது. ஆகாஷ் மற்றும் வர்ஷினி விசாரணைக்கு ஆஜராகவும் என்ற அழைப்பு அந்த வளாகம் முழுவதும் எதிரொலித்தது. ஆகாஷ் தன் சட்டையை சரி செய்து கொண்டு வர்ஷினியை ஒருமுறை ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு நீதிமன்ற அறைக்குள் நுழைய தயாரானான். அவன் கால்கள் பின்வாங்கின. ஆனால் உண்மைக்காக அவன் முன்னேற வேண்டி இருந்தது. நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தபோது ஆகாஷின் இதயம் வழக்கத்திற்கு மாறாக படபடவென அடித்து கொண்டது. ஒரு நேர்மையான காவல் அதிகாரியாக இதே நீதிமன்ற கூண்டில் எத்தனையோ கொடூரமான குற்றவாளிகளை நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறான். ஆனால் இன்று அதே கூண்டில் ஒரு குற்றவாளியைப் போல தனிகுனிந்து நிற்பது அவனை பெரிய துயரத்திற்கு ஆளாக்கியது. அதுவும் தன் உயிராக நேசித்த மனைவியை பிரிவதற்காக இந்த இடத்தில் நிற்பதை அவனது மனசாட்சியால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அந்த அழுத்தம் அவனை மெல்ல மெல்ல கொன்று கொண்டிருந்தது. நீதிபதி தனது ஆசனத்தில் அமர்ந்து கோப்புகளை புரட்டினார். முதலில் வர்ஷினியை பார்த்து வினவினார். வர்ஷினி, இந்த விவாகரத்து மனுவில் நீங்கள் சொல்லியிருக்கும் காரணங்கள் போதுமானதாக தெரியவில்லை. உண்மையில் உங்கள் இருவருக்கும் இடையே என்னதான் பிரச்சினை? ஏன் விவாகரத்து கோருகிறீர்கள் என்று நிதானமாக கேட்டார். வர்ஷினி ஒரு கணம் ஆகாஷின் முகத்தை பார்த்தாள். அவளது கண்களில் துயரம் அலை மோதியது. ஆனால் ஏதோ ஒரு கட்டாயத்தினால் தன் உணர்ச்சிகளை கல்லாக்கி கொண்டு, யுவர் ஆனர், எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிவிட்டது. இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது என்ற சூழல் இருப்பதால் எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கூறிவிட்டு சிலை என மௌனமாக நின்றாள். அடுத்ததாக நீதிபதியின் பார்வை ஆகாஷின் பக்கம் திரும்பியது. மிஸ்டர் ஆகாஷ், நீங்களும் இந்த விவாகரத்து மனுவில் கையெழுத்து போட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் இதில் முழு சம்மதம்தானே? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். ஆகாஷ் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். இப்போது உண்மையை சொல்லாவிட்டால் வர்ஷினியை தன் வாழ்நாளில் இழக்க வேண்டியிருக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். இல்லை யுவரானர், எனக்கு இந்த விவாகரத்தில் சம்மதம் இல்லை என்று தீர்மானமாக சொன்னான். நீதிமன்றத்தில் ஒரு நிமிட சலசலப்பு ஏற்பட்டது. நீதிபதி புருவங்களை உயர்த்தினார். அப்படியென்றால் ஏன் கையெழுத்து போட்டீர்கள்? ஆகாஷ் வர்ஷினியை ஊடுருவி பார்த்தபடி தொடர்ந்தான். யுவரானர், என் வீட்டில் உள்ளவங்களுக்கும் வர்ஷினிக்கும் இடையில் சில பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான். அந்த நேரத்தில் என்னோட குடும்பத்தில் உள்ளவங்க கட்டாயப்படுத்தினதுனால அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தான் நான் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டேன். ஆனால் எனக்கு என்னோட மனைவியோட சேர்ந்து வாழத்தான் ஆசை. எங்களுக்குள்ள எந்த பெரிய கருத்து வேறுபாடுகளும் இல்லை. இது பேசி தீர்க்க வேண்டிய ஒரு சின்ன பிரச்சனை தான். அதை சரி செஞ்சிக்கலான்னு நான் நம்புகிறேன் என்று உறுதியான குரலில் கூறினான். வக்கீல்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வர்ஷினியின் பதிலுக்கும் ஆகாஷின் பதிலுக்கும் இடையே பெரும் முரண்பாடு இருப்பதை நீதிபதி கவனித்தார். வர்ஷினி ஆகாஷின் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு மெல்லிய நம்பிக்கை மின்னியதை ஆகாஷ் கவனித்தான். நீதிபதி தனது பேனாவை எடுத்து தீர்ப்பை எழுதத் தொடங்கினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டதில் இருந்து
இது இருமனம் ஒத்த விவாகரத்தாக தெரியவில்லை. கணவன் தரப்பில் சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவிப்பதாலும் பிரச்சனைகள் பேசி தீர்க்கக்கூடியவைதான் என்று தோன்றுவதாலும் நீதிமன்றம் இவர்களுக்கு உடனடியாக விவாகரத்து வழங்க மறுக்கிறது. சட்டப்படி இவர்களுக்கு 6 மாத காலம் கவுன்சிலிங் வழங்கப்படுகிறது. இந்த 6 மாத காலத்திற்கு பிறகு இவர்களது முடிவை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை கேட்டதும் வர்ஷினியின் பெற்றோருக்கு கடும் கோபம் வந்தது. அவர்கள் ஆகாஷை ஆத்திரத்துடன் பார்த்தனர். ஆனால் ஆகாஷிற்கு ஒரு வெற்றி கிடைத்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அந்த 6 மாத காலம் அதுதான் அவனுக்கு கிடைத்திருக்கும் கடைசி ஆயுதம். நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது ஆகாஷின் மனதில் வைராக்கியம் கூடியது. இந்த 6 மாத காலத்திற்குள் அத்தனை சதிகளையும் முறியடித்து வர்ஷினியின் மனதில் இருக்கும் பயத்தை நீக்கி அவளை மீண்டும் என் இல்லத்திற்கு அழைத்து வருவேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொண்டான். 6 மாதத்திற்குள் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்துவிடலாம் என்று நினைப்பவனே ஒரு பெரிய பிரச்சனைக்குள் சிக்கிக்கொள்ளப் போகிறான் என்று அவன் அப்போது அறியவில்லை. இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கதையை தொடர்ந்து கேட்டுட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலேயும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா, இந்த கதையை தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.